வணக்கம் நண்பர்களே. அன்னையாய், சகோதரியாய், தோழியாய், தாரமாய், மகளாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்த அனைத்து பெண்களுக்கும் கீர்த்தியின் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினம் அப்படின்றது எப்போ உருவானது, யார் உருவாக்கியது, எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1908ஆம் ஆண்டில் சிறந்த ஊதியம் மற்றும் வாக்களிக்கும் உரிமைகளுக்காக நியூயார்க் நகரில் 15,000 பெண்கள் பேரணி நடத்தியிருக்காங்க. இதன் மூலம் பிப்ரவரி 28, 1909ஆம் ஆண்டில் தேசிய மகளிர் தினத்தை அறிவிக்க அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு 1910ஆம் ஆண்டில் கோபன்ஹேகனில் நடந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் மாநாட்டில் கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிறவங்க ஆண்டுதோறும் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு அறிவித்தாங்க. இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த 100 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய பெண்கள் மார்ச் 8ஆம் தேதி அன்று ரொட்டி மற்றும் அமைதி கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இது புரட்சியை தூண்டி பெண்களோட வாக்கு உரிமைக்கு வழிவகுத்தது. இந்த தேதி நிரந்தர சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நாளாக மாறியது. 1977 1977 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மார்ச் 8ஆம் தேதியை பெண்கள் உரிமைகள் மற்றும் சர்வதேச அமைதிக்கான ஐக்கிய நாடு தினமாக அறிவிக்க உறுப்பு நாடுகளை அழைத்தது. இன்று சர்வதேச மகளிர் தினம் பெண்களின் சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அரசியல் சாதனைகளை கொண்டாடும் ஒரு உலகளாவிய தினமாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் பாலின சமத்துவத்தை நோக்கிய தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக வாதாடுகிறது. இந்தியாவில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் ஒரு மாநிலத்தின் ஆளுநராகவும் ஆன முதல் இந்திய பெண்மணியான சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 13 அன்று தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துக்கு ஐநா மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழிகிறது. அதன்படி இந்த வருட கருப்பொருள் கிவ் டு கெயின் என்பதாகும். இந்த பிரச்சாரம் தாராள மனப்பான்மை மற்றும் ஒத்துழைப்பின் மனநிலையை ஊக்குவிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே சீருடை அணிந்திருந்தார்கள். அந்த சித்திரத்தை மாற்றி இந்திய பெண்கள் எல்லா துறைகளிலும் களமிறங்கி வெறுமனே படைகளின் ஒரு பகுதியாக மட்டுமில்லாமல் அவர்கள் முன்னணியில் இருந்து வழி நடத்துகிறார்கள். அவர்களோட பயணங்கள் மிக துணிச்சலானது மற்றும் ஆழ்ந்த ஊக்கமளிப்பது. அத்தகைய பெண்களின் சாதனைகளை நாம் இப்போது காண்போம். ஸ்குவாட்ரன் லீடர் பாவனா காந்த் போர் பாத்திரத்தில் முதல் பெண் போர் விமானி, இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி மற்றும் விமானப்படையில் போர் நடவடிக்கைகளுக்கு தகுதி பெற்ற முதல் பெண்மணி. விங் கமாண்டர் வியோமிகா சிங், சிந்தூர் நடவடிக்கையின் குரல். கர்னல் சோபியா குரோஷி, வெளிநாட்டில் ஒரு இந்திய இராணுவ குழுவை வழிநடத்திய முதல் பெண்மணி. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியில் இந்திய இராணுவ குழுவை வழிநடத்தி சோபியா குரோஷி வரலாறு படைத்தார். லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சக்சேனா நாயர், இவர் இந்திய இராணுவத்தில் மருத்துவ சேவைகளின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் ஆவார். பிரேர்னா தியோஸ்தலி, இந்திய கடற்படை போர்க்கப்பலுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் தளபதி ஆவார். அடுத்து அருணிமா சின்ஹா, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் இவர் ஆவார். நாம் எல்லோரும் அறிந்த பெண் கல்பனா சாவ்லா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண். டேசி தாமஸ், இந்தியாவின் ஏவுகணை பெண் பட்டம் பெற்றவர். சரளா தக்ரல், இந்தியாவின் முதல் பெண் விமானி. விமானி உரிமம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை சரளா தக்ரல் பெற்றார். கவிதா தேவி, முதல் இந்திய பெண் WWE மல்யுத்த வீராங்கனை. கவிதா தேவி WWE வலயத்தில்
நுழைந்து அங்கு போட்டியிடும் முதல் இந்திய பெண்மணி ஆவார். சாய்னா நேவால் உலகின் நம்பர் 1 பேட்மிண்டன் வீராங்கனை. மேரி கோம் குத்துச்சண்டை சாம்பியன் மற்றும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர். மித்தாலி ராஜ் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் ஜாம்பவான் ஆவார். ஹிமா தாஸ் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக தடகள போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர். இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் பிரதமர் ஆவார். பெண்கள் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒரு நாட்டை வழிநடத்த முடியும் என்பது இவரது தலைமை நிரூபித்தது. அடுத்து வருபவர் விஜயலட்சுமி பண்டிட். முதல் பெண் இந்திய கேபினட் அமைச்சர் ஆவார். இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவராகவும் இருந்துள்ளார். பிறகு 1940களின் பின்னாட்களில் ரஷ்யாவுக்கான இந்திய தூதராகவும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராகவும் இருந்துள்ளார். நீதிபதி அண்ணா சாண்டி இவர் கேரள மாநிலத்தில் சட்டம் படித்து பட்டம் வாங்கிய முதல் பெண். முதல் தலைமுறை பெண்ணியவாதி என்று அழைக்கப்படுவார். அடுத்து சரோஜினி நாயுடு அவர்கள். அதிசயத்தக்க குழந்தை நட்சத்திரமாகவும் சிறந்த பாடகியாகவும் இருந்த இவருக்கு இந்தியாவின் நைட்டிங்கேல் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். 1925இல் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார். அடுத்து திரௌபதி மர்மு பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் ஜனாதிபதி ஆவார். 2007ஆம் ஆண்டு ஒடிசா சட்டமன்றத்தின் சிறந்த எம்.எல்.ஏ.க்கான நீலகண்ட விருது பெற்றவர். பெண்கள், பழங்குடியினர், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக குரல் கொடுத்து சமூக மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். ஒடிசா அரசாங்கத்தில் பல்வேறு அமைச்சர் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றினார். மேலும் ராஷ்டிரபதி பவன் எனும் குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்வையிட வழி செய்தார். ராணி லட்சுமிபாய் ஜான்சி நகரத்தின் ராணி ஒரு தனி இராணுவத்தை கட்டினார். அதில் வெறும் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களையும் முன்னுரிமையோடு இணைத்து கொண்டார். அவருடைய துணிவு, தைரியம், அறிவு 19ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கான அதிகாரம் குறித்தான அவரின் முற்போக்கு பார்வை மற்றும் அவரின் தியாகங்கள் அவரை இந்திய சுதந்திர போரின் அழிக்க முடியாத அடையாளமாக நிலைநிறுத்தியது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1912இல் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவராகவும் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரும் ஆவார். இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை மாகாண சட்ட மேலவையின் முதல் பெண் துணை தலைவர் ஆவார். சென்னை அடையாறில் புகழ்பெற்ற புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனையை 1954இல் நிறுவினார். ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஔவை இல்லம் மற்றும் பல காப்பகங்களை ஏற்படுத்தினார். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம் மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்ற பாடுபட்டார். சமூக சேவைக்காக இந்திய அரசு இவருக்கு 1956இல் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இவர்கள் அனைவரும் பெண் இனத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். பேபி ஹால்டர் என்ற வீட்டு வேலை செய்யும் பெண் தன் துயரமான வாழ்க்கையை தாண்டி வாசிப்பு மற்றும் எழுத்து ஆர்வத்தால் பிரபல எழுத்தாளராக ஆனார். மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்யப்பட்டு கணவனால் கைவிடப்பட்டு வேலை செய்து தன் குழந்தைகளை வளர்க்கும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார். வேலை செய்யும் வீடுகளில் கிடைக்கும் பழைய புத்தகங்களை படித்து தனக்குள் இருந்த எழுத்து ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். தன் சொந்த கதையை ஆலோ அன்ஹாரி என்ற பெயரில் வங்காள மொழியில் எழுதினார். இதன் பொருள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு என்பதாகும். ஆகவே பெண்களுக்கு தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும்
விடாமுயற்சியும் மட்டுமே. சூழ்நிலைகள் நம்மை பூட்டி வைக்க முயன்றாலும் நம் திறமை அந்த பூட்டுகளை உடைக்கும். சிறந்த வேலையை செய்ய ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதுதான். காலம் காலமாக உணவை உற்பத்தி செய்தும் விதைகளை சேமித்தும் குடும்பத்துக்கு உணவளித்தும் வரலாற்றின் தொடர்ச்சியை உறுதி செய்தவர்கள் பெண்களே. இன்று வரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் பெரும்பாலும் பெண்களே வேளாண்மையில் முதுகெலும்பாக உள்ளனர். பல ஆய்வுகள் தொடர்ந்து ஓர் உண்மையை சுட்டிக்காட்டுகின்றன. வேளாண்மையில் ஆண்களுக்கு இணையாய் பெண்களுக்கு நிலம், வளங்கள், சந்தை போன்ற வாய்ப்புகள் திறந்து விடப்படும்போது உற்பத்தி உயர்வு தெளிவாக தெரிகிறது. பெண் உழவர்கள் நிலத்தில் கடுமையாக உழைக்கிறார்கள். பெண் உழவர்களை ஊக்குவிப்பதற்காக செய்யப்படும் செலவு ஒரு சமூகத்துக்கு மிகுந்த பலன் தரக்கூடிய ஒன்றாகும். இந்தியாவில் 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றார்கள். அதில் 60% பேர் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டுள்ளார்கள். இவர்களில் 50% பெண்கள். அவர்களது உழைப்பு மிகுதியானது. இவ்வளவு பெரிய உற்பத்தி சக்தி புறக்கணிக்கப்படுவது அநீதியாகும். ஆதலால் உலக பெண் உழவர் ஆண்டு 2026 என்று பெண் உழவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இதை தொடங்கினால் சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றமாகும். பெண் ஊழியர்களுக்கு நியாயமான ஊதியம், பாலின சமத்துவம், முடிவெடுப்பவர்களாக பெண்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வழிவகுக்கும். அனைத்து சிங்க பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.